இந்தியாவோட எந்த மூலையில நீங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு பறவையை பார்த்திருப்பீங்க. நம்மளை சுத்தி நிறைய பறவைகள் இருக்கு. ஆனா அந்த பறவைகளோட நிலை என்ன? எண்ணிக்கை அதிகமாகுதா இல்ல குறைஞ்சு போகுதா? பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் என்கிற பன்னாட்டு அமைப்பு 2022 உலக பறவைகளின் நிலை குறித்த 5வது அறிக்கையை வெளியிட்டது. பறவைகள் குறித்து ரொம்ப கவலை அளிக்கும் முடிவுகளை தான் அந்த அறிக்கை நமக்கு காட்டுச்சு. உலகத்தில் இருக்கிற பறவைகள்ல 49% பறவை இனங்கள் குறைஞ்சிட்டு வருது. ஒவ்வொரு 8 பறவை இனங்களுக்கும் ஒரு பறவை இனம் முழுசா அழிஞ்சிட்டு போற நிலையில தான் இருக்கு. வெறும் 6% பறவை இனங்கள் தான் எண்ணிக்கை அதிகரிச்சு இருக்கு. வட அமெரிக்காவில் மட்டும் 1970 சுமார் 290 கோடி பறவைகள் அழிந்து போயிருக்கு. ஐரோப்பா 60 கோடி பறவைகளை இழந்திருக்கு. உலகம் முழுக்க இருந்து வரும் இந்த புள்ளி விவரங்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. உலக பறவைகளின் நிலை இவ்வளவு மோசமா இருந்தா இந்தியாவில் பறவைகளோட நிலை எப்படி இருக்கு? உலகத்தில் இருக்கும் மொத்த பறவை இனங்கள்ல 10ல் 1 பங்கு இந்தியாவில் இருக்கு. 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நாட்டில் நூற்றுக்கணக்கான பறவைகளோட நிலையை மதிப்பாய்வு செய்யறது மிகப்பெரிய சவால் தான். நல்ல வேளையா பல ஆண்டுகளாகவே இந்தியாவில் இருக்கிற பறவை ஆர்வலர்கள் பறவைகளை பத்தி தரவுகளை சேகரிக்கவே இருக்கிற பொது தளங்கள்ல அவங்களோட பறவை அவதானிப்புகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க. சேகரிக்கப்பட்ட 3 கோடி அவதானிப்புகளின் அடிப்படையில தான் அரசு மற்றும் அரசு சாரா ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைஞ்சு இந்திய பறவைகளின் நிலை என்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. This report talks about the status of 942 Indian birds. All these observations were uploaded to eBird, which is an online platform. The report is largely based on the citizens' contributions, and it's impossible without the contribution of people power, and that's the beauty of citizen science. இந்திய பறவைகளோட நிலையை மதிப்பாய்வு செய்யறதுக்கு மக்கள் அறிவியல் திட்டங்கள்ல இருந்து கிடைச்ச தரவுகள் தான் பெருமளவில் உதவி இருக்கு. அதோட முடிவுகள் சுவாரஸ்யமா இருந்தாலும் ரொம்ப கவலை தரும் விதமா தான் இருக்கு. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா நம்ம தேசிய பறவையான மயிலின் நிலை மிகவும் நல்லாவே இருக்கு. நம்ம நாட்டில் அதிவேகமா எண்ணிக்கையில் அதிகரிக்கக்கூடிய பறவைகள்ல மயிலும் ஒன்று. கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் இமயமலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மழைக்காடுகள் வரைக்கும் மயில்கள் பல இடங்கள்ல பரவிடுச்சு. ஒரு காலத்துல கேரளாவில் ரொம்ப அரிதா தென்பட்ட மயில்கள் இப்போ கேரளாவின் அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுது. அதே மாதிரி குயில்களோட எண்ணிக்கையும் இந்த காலகட்டத்தில் 2 மடங்கு ஆகியிருக்கு. தொடர்ந்து கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா மற்ற பறவைகளோட நிலை இப்படி இல்லை. வெட்ட வெளிகளில் தென்படும் அழகான பனங்காடை ரொம்ப வேகமா குறைஞ்சுக்கிட்டே வருது. பெரும்பாலான வாத்துகளின் நிலையும் மிகவும் மோசமா தான் இருக்கு. So the state of India's birds is primarily determined through 3 indices. There's a long-term trend, which is a comparison of the trend today versus what it was before 2000. There's a current annual trend, which is a metric that looks at what the current status of the bird is. It may have declined or increased in the long term, but what is happening to it today? And this is an annual change over the last 7 years. Then the third metric is distribution range size. How much area in the country does it occupy? So the understanding here is that a species that is more restricted is of greater priority than a species that is more widespread. நமக்கு கிடைச்ச தரவுகளோட அடிப்படையில் இந்திய பறவைகளின் பாதுகாப்புக்கான முன்னுரிமை 3 பிரிவுகளா பிரிக்கப்பட்டது. பாதுகாப்பு நிலையை மதிப்பாய்வு செய்யறதுக்கு சில அளவீடுகளும் நிர்ணயிக்கப்பட்டன. எடுத்துக்காட்டா கடந்த 30 ஆண்டுகள்ல ஒரு பறவை இனம் 50% மேல குறைஞ்சிருந்தா அந்த பறவை இனம் அதிவேகமாக அழிந்து வரும் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அதே மாதிரி கடந்த 8 ஆண்டுகள்ல ஆண்டுக்கு 2.5% மேல குறைஞ்சு இருந்தாலும் அந்த பறவையும் அதிவேக அழிவு என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டது. ஒரு பறவை இனம் 7500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை விட குறைஞ்ச பகுதியில் இருந்தால் அதை வாழிட பரவல் குறுகிய இனமாகவும், அதே 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு மேல பறவை காணப்பட்டா அது வாழிட பரவல் பெரிதா உள்ள பறவை இனமாகவும் கருதப்படும். பறவைகளோட நிலையை மதிப்பாய்வு செய்ய சர்வதேச இயற்கை பாதுகாப்பு கட்டமைப்போட சிவப்பு பட்டியல் பிரிவுகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டன.
இது எல்லாத்தையும் வச்சு பாதுகாப்பு முக்கியத்துவம் அதிகம் தேவைப்படும் பறவைகளோட பட்டியல் இந்தியாவுக்காக தொகுக்கப்பட்டது. தேசிய அளவிலான பட்டியல் மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அதிக பாதுகாப்பு தேவையுள்ள பறவைகளின் பட்டியலும் தரப்பட்டுள்ளது. அப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிக பாதுகாப்பு முன்னுரிமை தேவைப்படும் 4 பறவை இனங்கள் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. QR கோடை ஸ்கேன் செஞ்சா ஒவ்வொரு இடத்துக்குமான முழுமையான பறவை பட்டியலை பார்க்க முடியும். அந்த பட்டியலில் ஒரு பறவை இனம் எங்கெங்க பரவி இருக்கு என்பது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரே மாதிரியான வாழிடம், பண்பு, உணவு பழக்கம் இருக்கிற பறவை வகைகளை தொகுத்து அவைகளோட நிலை பற்றியும் இந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. வாழிடங்களோட அடிப்படையில் பறவை வகைகளை தொகுத்து அவைகளோட நிலை பகுப்பாய்வு செஞ்சதில் என்ன தெரிஞ்சதுன்னா, பல வகையான வாழிடங்களில் வசிக்கும் தன்மை இருக்கிற பறவைகள் நல்ல நிலையில் இருக்கு. அதுக்கு மாறா குறிப்பிட்ட சில வாழிடங்களில் மட்டுமே வாழற பறவைகள் குறைஞ்சிக்கிட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா புல்வெளிகளை சார்ந்து வாழும் பறவைகள் அதிக அளவில் குறைஞ்சிருக்கு. புல்வெளிகள் எல்லாம் அழிவோட விளிம்பில் இருக்கிற வாழிடங்கள் என்பதை தான் இது சுட்டி காட்டுது. இந்தியாவோட புவியியல் அமைப்பு நம் நாட்டை வலசை வரும் பறவைகளுக்கான முக்கிய நிலப்பரப்பாக ஆக்கியிருக்கு. குளிர்காலத்தில் இந்தியாவில் தங்கறதுக்கு ரொம்ப தூரம் பயணித்து வலசை பறவைகள் வருகின்றன. சில நேரங்களில் அப்படி வலசை வரும் பறவை இனத்தில் உள்ள மொத்த எண்ணிக்கையுமே கூட நம்ம நாட்டுக்கே வந்துடும். இமயமலை போன்ற இந்திய பகுதிகளில் இருந்து வரும் பறவை வகைகள் குறைந்துள்ளன. ஆனால் பூமியோட வடப்பகுதியிலிருந்து ரொம்ப தூரம் தாண்டி இங்கே வலசை வரும் பறவை வகைகள் அதை விட ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆர்டிக் பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்யும் வலசை பறவைகள் கிட்டத்தட்ட 80% குறைஞ்சு போயிருக்கு. உலக அளவிலான எண்ணிக்கை போக்கு கூட நம்ம தேசிய அளவிலான மதிப்பாய்வு ஒத்து போகுது. பறவைகளோட உணவின் அடிப்படையில் பார்த்தாலும் சுவாரஸ்ய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. பூக்கள்ல இருந்து மதுரம் மற்றும் பழங்களை சாப்பிட்ற பறவைகளோட நிலை நல்லாவே இருக்கு. மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளில் கூட பழமரங்களும் பூச்செடிகளும் எளிதாக கிடைப்பது இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் பாரு கழுகுகள் முதலான இரைக்கொல்லி பறவைகளும் பூச்சொன்னி பறவைகளுமே மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இதன்படி உலகம் முழுவதும் பூச்சிகளில் ஏற்படும் எண்ணிக்கை சரிவையும் புரிஞ்சுக்க முடியுது. The second iteration of the State of India's Birds reports has a very strong section on policy, recommendations and implications for conservation. We find that 178 birds in India are of high conservation concern, and we give general recommendations on how this can be dealt with as a society. We also have important conservation research and policy implications in almost every other section of the report. இந்திய பறவைகளின் நிலை அறிக்கையில் பறவைகள் எதிர்கொள்ளும் சில முக்கியமான ஆபத்துகளும் அதையெல்லாம் குறைக்கிறதுக்கான வழிமுறைகளும் விவரிக்கப்பட்டிருக்கு. So overall, I think that the SOIB report is a very useful reference and guide for researchers and scientists. I actually see this report as an invitation to ornithologists to take up important questions. Today, we definitely need better and clearer evidence collected over larger areas to guide our conservation policy. இந்த அறிக்கை அச்சு மற்றும் இணைய வழிகளில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க இதுக்காகவே தனியா ஒரு வலைத்தளமும் உருவாக்கப்பட்டிருக்கு. நாம சுற்றுப்புறத்தில் வாழும் பறவைகளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க அனைவரும் எளிமையா பயன்படுத்தணும்னு மைனா மேப்பிங் யோர் நெய்பர்ஹுட் எவிஃபோனா அப்படிங்கிற மென்பொருள் சேவையும் அதுல இருக்கு. பறவை ஆர்வலர்கள் வழியா மக்கள் அறிவியல் திட்டத்தின் மூலம் கிடைச்ச தரவுகள் தான் இந்த அறிக்கையின் அடிப்படை. பொதுமக்கள் துணையோட ஆராய்ச்சியாளர்களின் ஒருங்கிணைந்த பங்களிப்போடு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த அறிக்கை. விலைமதிப்பில்லா இயற்கையையும் பறவைகளையும் நம்ம பாதுகாக்க இப்படி ஒரு ஒருங்கிணைந்த பங்களிப்பு இன்றியமையாதது.